அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச விஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அருமையான வாழ்த்துக்கள்ங்க நெட்சன் நேயர்கள் அனைவருக்குமே. எப்படின்னா, இந்த சேனல்லேருந்து எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்னா, எங்கள் வீட்டு பிள்ளை, எங்கள் வீட்டு செல்ல பிள்ளைங்க மேடம் அப்படின்னு, அது பெண்களுடைய கால்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு. வெளிநாடு உள்நாடு எல்லாமே, நான் இந்த ஊருக்கு மேடம் அப்படின்னு சந்தோஷமாக நீங்கள் சொல்கிற பலாபலன், மாத பலனாக இருக்கட்டும், சனிப்பெயர்ச்சியாக இருக்கட்டும், அருமையாக சொல்லியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப அப்படி சூட் ஆகுது. நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு மேரேஜ் ஆச்சுங்க மேடம், எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு குழந்தை வந்து இப்போ நான் பேபி இதாக இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஒன்றுமே இல்லைங்க, கோச்சார கிரகம் வந்து எந்தெந்த இடத்துல வந்துங்க பெயருதோ அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். 12 கட்டம் தானே, 9 கிரகங்களுடைய ஆளுமையும் ஆட்சியும் அந்த கிரகத்துடைய அமைப்பில் அந்த பாவகத்தில் போய் உட்காருது. அப்போ நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை சரி பண்ணக்கூடிய, நான் வந்து காப்பாற்றுறேன், நான் இருக்கேன் அப்படின்னு அந்த ஒரு கிரகம் ஒரு சேர்க்கையோடு வந்து சேருது. அதனால தான் அந்த முக்கூட்டு கிரகங்கள், 5 கிரக சேர்க்கைகள், இதெல்லாம் நிறைய நம்ம சொல்லியிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை ஏகாதேசி திதியில் மார்ச் 15ஆம் தேதி பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான பங்குனி அப்படிங்கிறது எப்படின்னா, முகூர்த்தங்கள் வந்து சில முகூர்த்தங்கள் நம்ம குறிப்போம். அதில் கம்மியான முகூர்த்தம் இங்கே இருக்குது. ஆனால் திருமணம் பங்குனி மாதம் நடத்தலாம். அதே போல் இந்த 5ஆம் தேதி வரக்கூடிய தெலுங்கு வருட பிறப்பு மிக சிறப்பு. பெருமாள் வழிபாடு எடுத்துக்கோங்க. 7ஆம் தேதி நோன்பு, அந்த கஞ்சியெல்லாம் குடித்து அவங்க அப்படியே அவ்வளோ ஐக்கியமாக அந்த இறைவனுடைய பக்தியோடு இருப்பாங்க. அவங்க வந்து எடுக்கக்கூடிய அந்த ரம்ஜான் பண்டிகை ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய நன்னாள். 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம நவமி. இந்த ராமருடைய பக்தராக இருந்து வைஷ்ணவ கோத்திரமாக இருக்காங்க எல்லாருமே. ராமர் வந்து எப்படின்னா எல்லா கஷ்டத்தையும் போக்கக்கூடியவருங்க, அவ்வளோ விசேஷமானவர். எம்பெருமானுடைய இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அப்போ அயோத்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து வில்லேந்திய ராமராக அங்கே நிற்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள், நம்மளுடைய கலியுகத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினையை நீக்க வந்த ஒரு தெய்வம் எதுனா கிருஷ்ணராகவும் ஒவ்வொரு அவதாரமாக எடுத்த ஸ்ரீராமரும் நமக்கு வந்து அத்தனை விஷயத்தை நமக்கு அன்றைக்கு நம்ம வழிபாடு எடுக்கக்கூடிய முறைகள் நிறைய இருக்குது. நிறைய சந்தேகங்கள் உங்களோட ஜாதக ரீதியாக அல்லது கோச்சார கிரகங்கள் எப்படிங்க மேடம் இந்த மாதம் நான் என்ன தொழில் தொடங்கலாம், நான் செய்யக்கூடிய தொழில் விருத்தியாகுமா, எனக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது கொஞ்சம் சொல்லுங்களேன். நிறைய இருக்குங்க. முடக்கு, சந்திராஷ்டமம் எடுக்கிறது விஷயம் இருக்குது, நம்மளுடைய பாகை எந்த இடத்துல இருக்குது, லக்ன புள்ளி எங்கே இருக்குது, இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம துல்லியமாக ஆராய்ச்சி பண்ணி நம்ம உங்களுக்கு பலாபலன் சொல்லுவோம். ஒவ்வொரு ராசிக்குள்ளும் இனிமே போகலாம். மேசராசி நேயர்களே, நல்ல ஒரு செல்வ செழிப்பு, அந்தஸ்து, புகழ் இதை வந்து தேடணும். ஒரு வைராகிய குணம் உங்கள்கிட்ட இருந்தாலும் வீட்டில் குடும்பத்தில் தலைமையாக இருந்து நடத்தக்கூடிய அமைப்பில் 7.5 சனி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருப்பினும், இந்த தமிழ் மாதம் நமக்கு பங்குனி மாதம், நம்மளுடைய செவ்வாய் எங்கே இருக்குது, நம்ம ராசிநாதன் எங்கே இருக்கிறார், நம்மளுடைய உச்சம் பெற்ற கிரகம் எங்கே இருக்கிறார் அப்படின்னா நம்ம அந்த காரணத்தை எடுத்து உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ சூரியன் அப்படிங்கிறவர் உச்சம் பெற்று உங்களுக்கு இருந்தாலும் 12ஆம் பாவகத்தில் மறைவிடத்தில் 6, 8, 12ங்க. அப்போ இந்த 12ஆம் பாவங்கிறது அயன சயன அந்த இடத்துல போயிட்டு விரயஸ்தானத்தில் போயிட்டு சூரியன் மறையிறார். இதுதான் விஷயங்க. அப்போ இந்த கோள்களுடைய அமைப்பு இப்போ 11ஆம் பாவத்தில் புதன் ராகு இருக்கார். புதனும் ராகுவும் உங்களுடைய 5ஆம் இடம் சிம்மத்தில் கேது பகவான், 3ஆம் இடத்துல குரு. பங்குனி மாதத்துடைய கிரக கோச்சார கிரகத்துடைய அமைப்பும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்பையும் வைத்து தான் நம்ம பலாபலன் சொல்கிறோம். அப்போ தகப்பன் வழி பூர்வீக சொத்து வில்லங்கம் இருக்கிறது, தடையாகிக்கிட்டே இருக்குது. அந்த சொத்து பாருங்க மேடம், பாகப்பிரவனை நடக்கவே மாட்டேங்குது. எவ்வளவுதான் நம்ம போராடினாலும் 6 பேர் கையெழுத்து போடணும், 4 பேர் கையெழுத்து போடணும். இந்த சொத்து விஷயமான விஷயங்களுக்கு கொஞ்சம் முயற்சி எடுங்க. அதாவது தீர்வு சொல்யூஷன் எப்போ வேணால் கிடைக்கட்டும். இந்த மாதம் நீங்கள் முயற்சி எடுத்து பாருங்களேன். அந்த விரயத்தை கொடுக்கறது சுப விரயமாக இருக்கணும். அது ஒரு காரண கர்த்தாவோட நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அல்லது மனைவி, இது மாதிரி பெண்கள்ங்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு, உத்தியோகம் மாற்றங்கள் இந்த மாதம் உண்டு.
இந்த பங்குனி மாதம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் மேடம். 6 வருஷமாக எடுக்கிறோம், பேபி இல்லை. உங்களுடைய 5ஆம் இடமோ குரு பகவானோ பிரச்சனைக்குரியவராக இருந்தால் கண்டிப்பாக அந்த பாவகத்துடைய அதிபதியை நம்ம பார்ப்போம். அப்போ கொஞ்சம் டெப்த்தாக பார்த்தா தான் இத்தனை வருஷம் குழந்தை இல்லை அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வை காட்டக்கூடிய, வழியை காட்டக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்குது. கவலைப்படாதீங்க. நான் இந்த மாதத்தில் என்ன மேடம் நம்ம ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும், என்ன விஷயத்தை நம்ம கேர் எடுக்கணும் அப்படின்னா, இந்த பாண்டு பத்திரம் கையெழுத்து போடுறீங்க பார்த்தீங்களா, புதன் ராகு, இந்த ஸ்கின் அலர்ஜிம்பாங்க, தோல் வியாதிலாம் கொஞ்சம் வர்றதுக்கோ, ஒரு தேவையில்லா ஃபுட் அலர்ஜி வர்றதுக்கோ வாய்ப்புகள் அதிகம். மேசராசிக்கு கவனமாக இருக்கணும். நேரத்துக்கு சாப்பிட்றது, என்ன சாப்பிடணும், ஓமாம்பாங்க, நமக்கு எது ஒத்துக்காது அப்படிம்பாங்க, அந்த மாதிரி விஷயத்தை கேர் எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்கின் அலர்ஜி எல்லாம் புதன் ராகு எப்படின்னா காலப்பகை, அந்த கிரகம் அந்த சேர்ந்து 11ஆம் இடம் ஆசைங்கிறக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது. அப்போ ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான வழிபாடு இந்த பங்குனி மாதம் நான் இந்த வழிபாடு எடுத்தால் பல பிரச்சனையில் இருக்குங்க. ஷேர் மார்க்கெட்டிங்கில் போடட்டுமா? ஏன்னா சூரியன் சுக்கிரன் இணைவுங்க. சுக்கிரன் உச்சம் பெற்று பண்ணல மறைவு, சரிங்களா? அப்போ வருமானத்தில் அப்படி ஆசையை காட்டும். நீங்கள் இந்த இதை பணத்தை போடுங்க, இதில் ஏதாவது, அப்போ லாக் ஆயிரும். அப்போ உங்கள் கிரகங்கள் எப்படி இருக்குது, உங்கள் ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு 9 கிரக அமைப்பை வைத்து தசாபுத்தியை பார்த்துருதா இந்த லக்கிங்கிற விஷயம் இந்த 7.5 சனியில் நமக்கு கொடுக்குமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும், கவனமாக இருக்கணும். உங்களுக்கு வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பயிற்சி ஆகுதுங்க, இந்த சனி பயிற்சி ஆகிறதுனால திருநள்ளாறு, குச்சனூர் எதுலையா ஒன்று நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சனி பகவான் நீங்கள் நீச்சம். ஸோ போயிட்டு நீங்கள் சனிக்கிழமை வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. சனிக்கிழமை சிவபுராணம் பாராயணம் பண்ணிட்டு வாங்க. சிறப்பான மாதமாக பங்குனி மாதம் உங்களுக்கு இருக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.